வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான சேமியா பாயசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நல்ல ஃபெஸ்டிவல் டைம் ஃப்ரைடே இது ஃபுல்லாக நம்ம பண்ணி இது கொடுக்கலாங்க. ரொம்ப அருமையான க்ரீமியான இந்த சேமியா பாயசம் கண்டென்ஸ்டு மில்க் போட்டு பண்ணியிருந்தேங்க. வாங்க இப்போ இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு கிண்ணத்தில் சேமியா எடுத்துக்கலாங்க. இது வறுத்த சேமியா 50 கிராம் இருக்கும். இது 100 கிராம் சர்க்கரை எடுத்துக்கலாம், 3/4 கப் எடுத்துக்கலாங்க. பால் ஒரு 1.5 டம்ளர் எடுத்துக்கலாம். இது ஒரு 1/4 லிட்டர் பால் இருக்குங்க. கண்டென்ஸ்டு மில்க் நம்ம ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. தேவையான முந்திரி திராட்சைலாம் எடுத்துக்கலாம். ஏலக்காய் ஒரு 4 எடுத்து நல்லா நுணுக்கிடலாங்க. முந்திரி திராட்சை இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் நெய் எடுத்துக்கலாம். வாங்க எப்படி பண்ணுறான்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு 1/2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு முந்திரி போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. இப்போ இது லைட்டாக செவக்க ஆரம்பிக்கும் போது நம்ம அதை திராட்சை போட்டு அதையும் நல்லா வறுத்துக்கலாம். இந்த திராட்சையும் நல்லா வறுத்து இது போல் உப்பி வரும்போது நல்லா குண்டு குண்டாக வரும்போது நம்ம அதை தட்டில் எடுத்து வச்சிடலாங்க. செவந்து வந்துடும்ல, அந்த டயத்தில் நம்ம இதை தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேன்லேயே சேமியா போட்டு வறுத்துக்கலாங்க. இது ஆல்ரெடி வறுத்த சேமியா தான் இருந்தாலும் நம்ம ஒரு இது மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வறுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த போல் வறுத்து நம்ம ஒரு தட்டில் எடுத்து கொட்டி வச்சுக்கலாங்க. இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிடலாங்க. தண்ணி லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம வறுத்து வச்சுருந்த சேமியாவை இதில் போட்டுடலாம். இதை நல்லா இப்படி கிளறி விட்டுடலாங்க. இது நல்லா வேகட்டும். மூடி வச்சிடலாம். நல்லா கொதிச்சு நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நல்லா ஒரு 5-6 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதித்த பிறகு வெந்துருச்சான்னு பார்க்கலாங்க. 3/4 பாகம் வெந்துருச்சு இது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பால் இதில் ஊற்றிடலாம். இது நல்லா காய்ச்சின பால் 1.5 டம்ளர் பால் இதில் ஊற்றிடலாங்க. இதுலேயும் நல்லா வேகட்டும். இப்போ இந்த சேமியாவும் நல்லா வெந்து வர வரைக்கும் அடுப்புலேயே இருக்கட்டும். நல்லா கொதிக்கிட்டுங்க. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போது நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க ஏலக்காய் தூள் இதில் போட்டுடலாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரை இதில் போட்டுடலாங்க. நல்லா கலந்துடலாம். கலந்துட்ட உடனே நம்ம இதை இன்னொரு இறக்கி வச்சுக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம கரண்டியில் இப்படி கலந்து விட்டுடலாம். சர்க்கரைலாம் கரைஞ்சி வரட்டும். போய் 5 நிமிஷம் கழித்து நம்ம திரும்பவும் ஸ்டவ்வில் வச்சிடலாங்க. இப்போ இதில் நம்ம ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு போடலாம். ஸ்வீட்னஸ் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குங்க. இப்போ கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற கண்டென்ஸ் மில்க் அதை இதில் ஊற்றிடலாம். போட்டுட்டு ஒரு கொதி வந்ததும் நம்ம திராட்சை முந்திரிலாம் போட்டுடலாங்க. கரண்டியில் இப்படி கலந்துடலாம்.
கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்ல டேஸ்டான செமியா பாயசம் தயாராகிடுச்சுங்க. நல்ல அருமையான செமியா பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இதெல்லாம் 1/2 hour வரைக்கும் நம்ம இதை மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமே நம்ம ஒரு பவுலில் இதை ஊற்றி கொடுக்கலாங்க, சர்வ் பண்ணலாம். நீங்களும் இந்த ஸ்வீட் ரெசிபியான செமியா பாயசம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னோடய சேனலான குக்கிங் வித் சித்ரான்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.